பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, நீ நல்லவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே தேவனுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தந்த இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தந்த இந்த புதிய மாதத்திலே உமது கிருபை, இரக்கம், தயவு எங்கள் மத்தியிலே அதிகமாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. இந்த மாதத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு நன்மையின் மாதமாய் காணப்படுவதாக. இந்த மாதத்திலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வருகிற மாதமாய் மாறுவதாக. 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய வேத வசனத்தின் பிரகாரமாக இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை வழிநடக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வழி நடத்தக்கூடிய கேடகமே, எங்களை வழிநடத்தக்கூடிய கேடகமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கணும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசு வரும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொன்ன ஆண்டவரே, 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக ஆண்டவரே. 121ஆம் சங்கீதம் எங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக ஆண்டவரே. 121ஆம் சங்கீதத்தின் பிரகாரமாக எங்களை நடத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களை கண்ணின் கண்மணி போல நீங்கள் காத்தருளும் ஐயா. இந்த மாதத்தில் எங்களை கண்ணின் கண்மணி போல எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்களால் வாழ முடியாது பரிசுத்த ஆவியானவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாய், கண்ணின் கண்மணியை போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அது மாத்திரமில்லப்பா, இந்த மாதத்தில் அநேக கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளை அனைத்தையும் சமாளிக்க பலன் தாரும். கடன்களை அனைத்தையும் கட்டி முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, பேங்க்ல லோன் எடுத்திருக்கலாம், வேலைக்காக லோன் எடுத்திருப்பாங்க, பிஸ்னஸ்க்காக லோன் எடுத்திருப்பாங்க, வாகன கடன்களை பெற்றிருப்பாங்க. என்ன கடன்களை பெற்றிருந்தாலும், என்ன மாதிரியான லோனை பெற்றிருந்தாலும் அதை கட்டி முடிக்கக்கூடிய திராணியை கர்த்தர் உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதை கட்டக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் கடன்காரர்கள் வந்து வீட்டிற்கு முன்பாக நின்றுவிடக் கூடாது ஆண்டவரே. கடன்காரர்கள் போன் பண்ணி ஆண்டவரே எங்களை சத்தமிட்டு திட்டக்கூடாது ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எல்லா கடன்காரர்களுக்கும் நாங்கள் கடனை அடைக்கக்கூடிய பலனையும் வழியையும் கர்த்தர் திறந்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். எங்கள் தேவன் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். இந்த கடன் பிரச்சனை மாற வேண்டுமே ஆண்டவரே. கடன் தொகை எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலும், கடன் தொகை எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், அந்த கடன் தொகையை கட்டுவதற்குரிய நிர்வாகத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கடன் தொகையை கட்டுவதற்கான பலனை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. கடன்காரர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நிலுவையில் உள்ள எல்லா கடனையும் கட்டி முடிக்க தேவன் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாளில கூட இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரம், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெயிலின் தாக்கம் இந்தியாவிலே அதிகரித்திருக்கிறது ஆண்டவரே. வெயிலின் தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உலக நாடுகளிலே சில நாடுகளிலே வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் காப்பாற்றும்படியாய் ஆண்டவரே, இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொருவரும்
முழுவதும் காப்பாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். யாரும் நோய்வாய்ப்படாதபடி, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் தொட்டு சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் சுகமாக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்கள் சுகமாக்கப்படுவதாக. நோய்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். எல்லா நோய்கள், எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே சுகமளிக்கிற கர்த்தருடைய வல்லமையினாலே சுகம் உண்டாவதாக. இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற பண்ண முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருடைய சரீரத்தில் காணப்படுகிற சகல நோய்களும் குணமாக்கப்படுவதாக, விடுவிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக சுகத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா அல்லேலூயா, நன்றி அப்பா. இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. சந்தோஷம் இல்லாத ஒரு குடும்பம் கூட இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவரே நீர் கட்டளைங்க ஆண்டவரே. குடும்பங்களில் காணப்படுகிற குழப்பத்தின் ஆவிகள், குடும்பத்தில் காணப்படுகிற எரிச்சலின் ஆவிகள், குடும்பத்தில் காணப்படுகிற சண்டையின் ஆவிகள், குடும்பத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். பிரிவினையின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, அல்லேலூயா, யெகோவா ஷாலோம் என்று சொல்லுகிறேன். யெகோவா ஷாலோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த மாதம் முழுதும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமியார், மருமகள், இப்படிப்பட்ட எல்லாருக்குள்ள சமாதானம் 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 உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பங்கள் அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பனே, சமாதானத்தை கெடுக்கிற மனுஷிக வல்லமைகளை அப்புறப்படுத்துவீராக ராஜா. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆண்டவரே. யார்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே, எல்லா தேவைகளை நீங்கள் சந்திக்கணும் ஆண்டவரே. பொருளாதார தேவைகள், பண தேவைகள், என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலும் தேவைகளை சந்திக்கிறவர் நீர்தானே. எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து எங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே. நன்மைகள் குறைவுபடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லா விதமான குறைகளையும் நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட ஆவியானவர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். தேவன் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. பண தேவைகளை சந்திக்க போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் நல்ல சம்பாதிக்கக்கூடிய பலன் தாங்க ஆண்டவரே. இந்த மாதம் எங்கள் கைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவாய் பணம் நிறைவாய் கிடைக்க உதவிச்சுங்க ஆண்டவரே. கை நிறைய நாங்கள் சம்பாதிக்க எங்களுக்கு உதவிச்சுங்க. எங்கள் சம்பளத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை, எங்கள் சம்பளத்தில் ஒரு பெருக்கத்தை தேவன் உண்டாக்கி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீராகப்பா ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார வல்லமைகளை, அந்தகாரத்தின் வல்லமைகளை, தீமைகளை, சத்ருவின் சூழ்ச்சிகளை, இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா மனுஷிக வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், சத்ருவினால் வருகிற போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நிர்மூலமாக்கி எங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். சத்ருவே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். சத்ருவின் கிரியைகள் கட்டப்படுவதாக, அந்தகாரத்தின் கிரியைகள் கட்டப்படுவதாக, மனுஷிக வல்லமைகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. கர்த்தருடைய கரங்களை தாங்கி நடத்துவதாக. இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக. நீ இன்று முதல் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீரே, பெற்றுக்கொள்வார்களாக. நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருக பண்ணுகின்ற வார்த்தைகள் நிறைவேறுவதாக. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவேறுவதாக. தேவனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. குறைவுகள் இல்லாத இந்த மாதத்தில் நீங்கள் நடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. யாரும் கண்ணீர் விட்டு கலங்காதபடி ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்க போவதற்காக நன்றி. ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நிறைவேற பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களின்படி நடத்துங்க. வாக்கு தத்தங்களை செய்து முடியுங்க. வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற பண்ணுவீராக ராஜா. என் தேவன் தாமே அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில்
உள்ள நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்கிறோம். உங்களோட பிரச்சனைகள் எதுவானாலும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக திறப்பில்லை என்று மன்றாட கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்காக கட்டாயம் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.